அடுத்ததாக ரா மேங்கோ பீஸ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துருவி வச்ச மாங்காய் 1 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். மாங்காய் வந்து நிறைய பேர் வீட்டில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது வினிகர் போட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம், இல்லைனா உப்பு போட்டு ஃப்ரீசரில் ப்ரிசர்வ் பண்ணலாம். சடனாக உங்களுக்கு ஏதாவது சப்பாத்தியோட கிரேவி ஏதாவது சப்ஜி ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா உடனே அதை எடுத்து நீங்கள் டக்குன்னு ஒரு சப்ஜி செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ செய்முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுட்டு அதை தாளிக்கணும். பச்சை பட்டாணி கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ உடனே நினச்ச உடனே நீங்கள் ஒரு கறி சிம்பிளாக ஒரு கறி தயார் செய்யலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ கடுகு ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. இப்போ நல்லா வெடிக்கும் போது ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். பெருங்காயம் 1 சிட்டிகை இல்லைன்னா 2 சிட்டிகை ஆட் பண்ணலாம், உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா. அப்புறமா கருவேப்பிலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாங்காய் ஆட் பண்ணலாம். இப்போ மாங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இது துருவும் போது நல்லா அந்த பெரிய ஓட்டை இருக்கும் இல்லை, அந்த கிரேட்டரில் அந்த பெரிய ஓட்டையில் நீங்கள் அந்த பிளேடில் நீங்கள் துருவிங்கன்னா இந்த மாதிரி நல்ல டெக்ஸ்டர் இருக்கும். இதோட பச்சை பட்டாணி தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 1/4 1/2 கப் போட்டால் போதும். இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண வைக்கணும். இந்த பட்டாணி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். இப்போ தேவையான அளவு தண்ணி, இதுக்கு திக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தண்ணியில் கலந்துட்டு இதில் ஆட் பண்ணுறோம். அதே நல்லா திக்னஸ் கொடுத்துடும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மேங்கோ அப்புறமா பீஸ் நல்லா குக் ஆகி பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணலாம். முதல்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு, அப்புறமா சுகர். மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும், ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு இனிப்பாக இருக்காது,
பட் அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணோம். அது புளிப்பு கட் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி நிறைய பேர் பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணாமல் மாங்காய் தொக்கு செஞ்சு வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன வேரியேஷனோட கடலை மாவெல்லாம் போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கறி தயாராகிடும். இது வந்து சப்பாத்தியில் தொட்டி சாப்பிட்லாம், இல்லை தோசைக்கெல்லாம் தொட்டி சாப்பிட்லாம் நீங்கள். இப்போ இதுக்கு கடலை மாவு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திக்காக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா பாயில் ஆனால் தான் அந்த கடலை மாவோட ரா ஸ்மெல் போகும் உங்களுக்கு. ஸோ தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா திருப்பி அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மேங்கோ சீசனில் நீங்கள் நினைப்பீங்க நிறைய டிஷ்ஷஸில் எப்படி மேங்கோஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி. இந்த மாங்காய் வந்து நீங்கள் பருப்பெல்லாம் செய்யும்போது, இந்த கீரை பருப்பு இல்லை பீர்த்தங்காய் பருப்பு அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது புளி யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இந்த மேங்கோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கீரை அப்புறமா மேங்கோ கலந்தாலே ஒரு நல்ல ருசி. நல்லா திக்காக இருக்குது. ஒரு 1 minute கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே இதில் ஜீரகம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஜீரகத்தூள் கூட ஆட் பண்ணுறேன். 1/4 teaspoon ஆட் பண்ணால் போதும். இதில் நீங்கள் ஓமம் ஆட் பண்ணால் கூட ஓமம் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக அந்த ஓமம் சீட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு அந்த நல்ல பஞ்சாபி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா திக்காக இருக்குது. நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி கூட வந்துச்சு. இப்போது இதில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், டேஸ்டியான ரா மேங்கோ பீஸ் கறி பரிமாற தயாராக இருக்குது. இப்போது இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி துருவி வச்ச மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை பட்டாணி போட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் திக்னஸ்க்காக கடலை மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா மேங்கோ பீஸ் கறி பரிமாற தயாராகிடும். என்ன நேர்களே, இந்த எபிசோட் மேங்கோ ஸ்பெஷல் எபிசோட் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன். திஸ் இஸ் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறுசுவை நேரம்.